சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. பாஜகவினுடைய சொத்து மதிப்பு எப்படி 100 மடங்கு வளர்ந்தது அப்படிங்கிற முக்கியமான கேள்வியை காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருக்கு. இதை தாண்டி மோடி அமித்ஷா வந்த பிறகு இவ்வளோ பெரிய அசுர வளர்ச்சி, எப்படி பல ஆயிரம் கோடி ரூபாயை சொத்துக்களாக வாங்க முடிந்தது பாரதிய ஜனதா கட்சினால் அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லலை. மோடி அமித்ஷா இதை எப்படி வாங்கினார்கள் அப்படின்னு த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ், ஸ்க்ரால், ஒயர் போன்ற புலனாய்வு இதழ்கள், நியூஸ் லாண்ட்ரி போன்றவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து அடுக்கடுக்கான கட்டுரைகளை வெளியிட தொடங்கியிருக்கிறார்கள். பெரு நிறுவனங்களிடமிருந்து பாஜகவுக்கு மட்டும் நிதி வந்தது அப்படிங்கிறதும், அவங்களுக்கு எந்தெந்த முறையிலெல்லாம் அச்சுறுத்தி மிரட்டி இந்த நிதி பெறப்பட்டது அப்படிங்கிறதையும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கான விரிவான விவாதமாக ஷாக்கிங் ரிப்போர்ட்டாக வெளியாகி இருக்கு. ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய 5 மாநில தேர்தல்களுக்கு ஒயிட்லேயே செலவு பண்ணுறதுக்கு 10,000 கோடி ரூபாயை தயார் செய்திருக்கிறது பாஜக அப்படிங்கிறது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த தகவலாக பார்க்க வேண்டியிருக்கு. இதனுடைய பின்னணி என்ன? 100 மடங்கு சொத்து வளர்ச்சி அப்படிங்கிறது வெறும் 20 ஆண்டுகளில் சாத்தியமா? மோடி அமித்ஷா அதை எப்படி செய்தார்கள் என்பதை விரிவாக அலசுகிறது தமிழ்கடலின் நிறுவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. அசுர வளர்ச்சின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கும் மேலே ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா, ஏறத்தாழ நம்ம கொரோனா வைரஸ் பரவுச்சு இல்லை, அது ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஆரம்பித்து அதனுடைய ஆரிஜின் ஆகி உலகம் முழுக்க என்ன ஸ்பீடில் பரவுச்சு, அதை விட ஓவர் ஸ்பீடாக பாஜகவினுடைய சொத்து மதிப்பு வளர்ந்திருக்கிறதாங்கிற கேள்வி வந்திருக்கிறது. இந்தியாவுடைய நாடாளுமன்றத்திலே இதை காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளர் அஜய் மேக்கான் நேரடியாக ராஜ்யசபாவில் பதிவு பண்ணுறார். 88 கோடியில் இருந்த பாஜகவினுடைய சொத்து மதிப்பு 2005 அவங்க ஆட்சியை விட்டு இறங்கினப்ப இருந்தது இன்றைக்கு 10,107 கோடியாக அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் மட்டும் இருக்கிறது என்கிற செய்தியை அவர் பதிவு செய்கிறார். இது என்ன மாதிரி இருக்கும்? ஏன்னா காங்கிரஸ் கட்சி நாங்கள் 100 கோடி வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவங்க 10,000 கோடியில் இருக்கிறாங்க, இது எப்படி இருவருக்கும் சமமான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு பேசுகிறாரு. இதை நேரடியாக அவராக இந்த தகவலை சொல்லலை, தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு பொது கணக்கு அந்த பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கொடுத்து அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகளை வைத்து நான் சொல்லுகிறேன். அதாவது ஒயிட்டில் இருக்கக்கூடியதே இவ்வளவு அப்படிங்கிறது தான் அஜய் மேக்கானுடைய பதிவாக இருக்கிறது. அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளராகவும் இருந்து, ஏன்னா இந்த 20 ஆண்டுகளில் நாங்கள் 38 கோடியிலிருந்து 133 கோடிக்கு வந்திருக்கோம். அதாவது 20 ஆண்டுகளில் உங்களுக்கு 105 கோடி தான் எங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 கோடியை 10,500 கோடியை பெற்றிருக்கிறீங்க அப்படின்னு அவர் குற்றம் சாட்டுகிறார். இப்போ இது வெறும் குற்றச்சாட்டா எப்படி சேர்ந்ததுங்கிற அடுத்த கேள்வி வரும். 2014 ஆட்சியை பாஜக பிடிப்பதற்கு முன்பாகவே அவங்க பணத்தை சேர்க்க தொடங்கியிருந்தாங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டியது. ஏன்னா 2004 to 2014 டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய அந்த UPA 1 and 2 ஆட்சி காலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட கூட்டணி சர்க்கார் அப்படிங்கிற விஷயம் இருந்தது, அதிகாரம் குவிக்கப்படலை, அதனால் இந்த ஃபண்டு போனதெல்லாம் பரவலாக போயிட்டு இருந்துச்சுன்னு கவனிக்க வேண்டியிருக்கு. அந்த காலகட்டத்திலேயே 60-40, அதாவது மொத்த ஃபண்டு இருக்குது அப்படின்னா பாஜக கிட்ட 60 இருந்தது, காங்கிரஸ் கிட்ட 40% ஃபண்டு. இப்போ 100 கோடி இருக்குது அப்படின்னா 60-40ங்கிறதாக இருந்தது. இன்றைக்கு அது 98-2 என்கிற நிலைமைக்கு வந்துவிட்டது. 98% பணம் பாஜக கிட்ட இருக்குது, 2% நாளைக்கு 1% தான் எங்களுக்கு மாறப்போகிறது அப்படின்றத அவர் பதிவு பண்ணுறாரு. எப்படி இவ்வளோ பேலன்ஸாக கொண்டு வராங்க? 2014 பாஜக பதவிக்கு வரும்போது அவங்களிடம் 295 கோடி இருந்தது. ஆனால் முதல் 5 ஆண்டுகள் முடியும் போது 3,000 கோடி, 2வது 5 ஆண்டு முடியும் போது அது பார்த்திங்கன்னா 7,000 கோடி, இப்போ எக்ஸ்ட்ரா வெறும் 1.5 வருஷத்துலேயே 10,000 கோடியாக மாறி இருக்கிறதுங்கிறது தான் காங்கிரஸ் வெளிப்படையாக பொதுவெளியில் இருக்கிற தகவல்களை வச்சு அஜய் மேக்கான் வைக்கிறாங்க. அப்போ இது பார்த்திங்க அப்படின்னா எப்படி இந்த ரேஷியோ அதிகமாகி இருக்கிறது, எதன் அடிப்படையில், எதற்காக பாஜகவுக்கு நிதி வருது? பாஜக ரொம்ப நல்ல கட்சி, இவங்க நாட்டை வளர்க்குறாங்க என்பதற்காக கொடுக்கப்படுகிறதா என்று கேட்டால் அதுதான் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ எப்படியெல்லாம் பெறுகிறார்கள் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தோம்னா, நேரடியாக நியூஸ் லாண்ட்ரியில் ஒரு விரிவான ஆர்டிகல் வெளியாகி இருக்கிறது. 30 firms who donated ₹335 crore to BJP were stung by ITED. ஸ்டங்குன்னா அந்த கொட்டுறது, குளவி கொட்டும்பாங்கல்ல, அதுக்கு பிறகு தான் அந்த 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 மாதிரி ஏதோ ஒன்று போய் குளவியோ தேனியோ கொட்டுறது தான் ஸ்டங்கு. அப்படி ஐடியும் இடியும் இன்கம் டேக்ஸும் அமலாக்கத்துறையும் போய் கொட்டில் ஏறத்தாழ 30 கம்பெனிகள் பாஜகவுக்கு டொனேட் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க. 335 கோடி இந்த 30 கம்பெனிகளின் மூலமாக வந்திருக்கிறது. 2018
18லேருந்து 23க்குள்ளே போய் ரைடு போன பிறகு இதில் ஒரு முக்கியமான ஹைலைட் என்னென்னா, இப்போ இந்த கம்பெனிக்கு பிஜேபி மேலே எப்போ மதிப்பு வந்திருக்கும்? மோடிஜி ஆட்சிக்கு வந்தவொடனே 1 வருஷம் பார்த்துருப்பாங்க, என்ன மனுஷன் டிமானிட்டைசேஷனை கொண்டு வந்திருக்காரு, ஊழலை ஒழிக்க பார்க்குறாருன்னு அப்போவே கொடுத்துருக்கலாம்ல. அடுத்து ஜிஎஸ்டின்னு ஒரு இதை கொண்டு வந்தாங்க, ஐயோ எவ்வளோ அற்புதமான திட்டம் அப்படின்னு டொனேட் பண்ணலாம். ஆனால் 2014 2019 வரைக்கும் ரைடு நடக்கும் வரை அவர்கள் 1 பைசா கூட பாஜகவுக்கு ஃபண்டை டொனேட் பண்ணலை. ஆனால் எப்போ ரைடு நடக்குதோ அந்த ரைடுக்கு பிறகு அவர்கள் டொனேட் செய்கிறார்கள் என்றால் ரைடே பணம் கேட்டு மிரட்டுவதற்கு தான் நடத்தப்பட்டதா என்கிற கேள்வி வருகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் குறைஞ்சபட்சம் 4 கம்பெனிகள் 9 கோடி சென்ட்ரல் ஏஜென்சி வந்துட்டு போன ரைடு விட்ட அடுத்த 3 மாதங்களுக்குள்ளாகவே அவர்கள் இந்த பணத்தை நகர்த்தி இருக்கிறார்கள், ஃபண்டாக பாஜக கொடுத்துருக்கிறார்கள். குறைஞ்சது 6 ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு பிறகு ஏற்கனவே ஒரு 5 கோடி 4 கோடின்னு கொடுத்துருப்பாங்க. சர்ச் நடந்த உடனே 100 கோடியை தூக்கி கொடுக்கணும் என்று ஒரு 6 கம்பெனி கொடுத்துருக்குறாங்க. வேறு ஒரு 6 கம்பெனி பிஜேபிக்கு ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துருந்தாலும் கூட வருஷம் நான் கொடுக்குறேன், ஒரு வருஷம் என்ன பண்ணிட்டேன் பிஜேபிக்கு கொடுக்காம விட்டுட்டேன், அந்த வருஷம் ரைடு வருது. அப்போ எவ்வளவு கேல்குலேட்டடாக இருக்குது பாருங்கள். இதில் ஓவராலாக 32 கம்பெனிகள் அதே நேரத்தில் 100 ரூபாய் இங்கே வச்சோம்னா 1 ரூபாயை காங்கிரஸ்க்குன்னு ஒரு 30 கம்பெனிகள் டொனேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் லாண்ட்ரியும் நியூஸ் மினிட்டும் ரொம்ப எலாபரேட்டாக தேர்தல் ஆணையத்தினுடைய தரவுகள், அந்த இது இருக்கு இல்லையா, எலக்டோரல் ஃபண்டிங், அந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து கொடுக்கக்கூடியது, இதை வைத்து ரொம்ப விரிவான ஆர்டிக்கிளில் தெளிவாக பேசியிருக்கிறாங்க. 2018-19 22-23 வரைக்குமான டொனேஷன்ஸ். அப்போ கம்ப்ளீட்டாக அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் ஏவி ஒரு மிரட்டலாகவே நடந்திருக்கிறது அப்படின்னு நம்ம இதனுடைய அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தானா என்றால் இல்லை. இதில் நான் ரைடு அனுப்புகிறேன், அவன் பயந்து போய் பணம் கொடுக்குறான், கேட்குறப்பெல்லாம் பணம் கொடுக்குறான், வருஷம் கொடுக்குறான். அப்போ அவனுக்கு நம்ம ஏதாச்சும் செஞ்சு தரணும் இல்லை அப்படின்னு ஒரு என்னன்னாலும் ஒரு எத்திக்ஸோட பாஜக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். என்னது எத்திக்ஸா என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அதுதான் உண்மையும் கூட. அது என்ன எத்திக்ஸ் அப்படின்னா, தனக்கு அவங்க ரைடு விடுறாங்க, மிரட்டுறாங்க, பணம் கொடுத்துட்றாங்க, கட்சி வளர்ச்சிக்கு அந்த நிதி. பட் அந்த கம்பெனி நாளைக்கு நல்லா இருந்தால் தானே இன்னும் நிறைய நிதி கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு வருகிறது. அப்போ அந்த கம்பெனி நல்லா இருக்கு, என்ன பண்ணணும், கம்பெனிக்கு நம்ம ஏதாச்சும் செஞ்சு தரணும். என்ன செஞ்சு தர போகிறீங்க அப்படின்னா அந்த செய்தி தான் வெளியாகி இருக்கிறது. த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் ரொம்ப தெளிவாக, ஏன்னா ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து அவ்வளவு டெடியஸாக ஒர்க் பண்ணி அவங்க எடுத்து பலவிதமான ஆவணங்களை பொதுவெளிக்கு கொண்டு வருகிறார்கள். நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் அந்த செய்தியை பார்ப்போம். more than half of the BJP's fund from 4 northeastern states come from those who won government contracts. யாரெல்லாம் எந்தெந்த மாநிலங்கள் பாருங்கள், அஸ்ஸாம், திரிபுரா, அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், இந்த 4 இடங்களிலும் பாஜகவினுடைய கஜானாவை நிரப்புவதற்கு ஃபண்டு பண்ணவங்க. அதில் வந்த ஃபண்டில் 50% மேலே, பாதிக்கும் மேலே யாருக்கெல்லாம் கான்ட்ராக்ட் கிடைத்ததோ அவர்கள் கட்சிக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வருகிறது. சில நேரங்களில் ஃபண்டை கொடுத்துட்டு கான்ட்ராக்டை ஜெயிச்சுட்டு மீதி ஃபண்டை கொடுக்குறாங்க. ஒரு சிலர் பாதி, சிலர்லாம் நீங்கள் ஏதாச்சும் பொருட்கள் வாங்க போனால் ஒரு அட்வான்ஸ் அப்போ கொடுங்கண்ணே, அப்புறம் ஃபுல்லாக மூவ் பண்ண பிறகு முழு பணத்தை கொடுத்துக்கலாம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டோக்கன் அட்வான்ஸாக முதல்ல ஃபண்டை போட வேண்டியது. கான்ட்ராக்ட் சேங்ஷன் ஆயிடுச்சா, மீதி பணத்தை அப்புறம் திரும்பவும் கட்சி வளர்ச்சி நிதியாக அவங்க கொண்டு போய் கொடுக்கறது என்பதாக அது மாறி இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கனா சக்கரவர்த்தி அப்படிங்கிறவங்க ரொம்ப தெளிவாகவே ஸ்டேட் வாரியாக பிரித்து சில நேரங்களில் வேறு விதமாக போகுது. என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேட்டில் நான் எனக்கு ஃபண்டு கொடுத்துரு, நான் வேறு ஸ்டேட்டில் பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிற ஸ்டேட்டில் உங்களுக்கான ஃபண்டு சாங்ஷனை வாங்கித்தரேன், கான்ட்ராக்டை அங்கே வாங்கித்தரேன் என்பதை போன்ற பல வேலைகள் நடந்திருக்கிறது. கடந்த காலத்தில் உங்களுக்கு எலக்டோரல் பாண்டு சார்ந்த அந்த விஷயங்கள்லாம் வந்தபோது தெலுங்கானாவில் இருக்கிற ஒரு நிறுவனம் பாஜகவுக்கு டொனேட் பண்ணிவிட்டு மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், அங்கே ஒரு பிஜேபி கவர்மெண்ட் இருந்த இடத்துல கான்ட்ராக்ட் அவங்க கெயின் பண்ணியிருக்கிறாங்க. ஃபண்டு நடந்து ஏறத்தாழ ஒரு மாதத்துக்குள்ளே அந்த கான்ட்ராக்ட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு அங்கே கிடச்சிருக்கு என்கிற செய்திகள் எல்லாம் வந்தது. அப்போ ஒரு பேட்டர்ன் இருக்கிறது. அதாவது உனக்கு நான் மிரட்டி தான் வாங்கினாலும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னும் போது ஒரு நல்ல டீலிங்குள்ளே வந்துக்கலாம் என்பதாக அது மாறுகிறதுங்கிறது தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆச்சுங்களா?
ஸோ இப்படியான சூழலில் தான் இந்த விஷயங்கள், இந்த விவகாரங்கள் வெளியில் வருது. சிபிஐ, ஐடி, அதே போல் சிபிஐ கூப்பிட்டும் விசாரிக்கிறேங்கிற பேரில் உள்ளே வர்றது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஒபேக் சிஸ்டம் வந்த பிறகு இவ்வளோ நடக்குது. இது வெளிப்படையான பகிரங்கமான குவிட் ப்ரோகோ அப்படின்னுட்டு. குவிட் ப்ரோகோங்கிறது ஒன்றை செய்து தருவதற்காக வேறு ஒன்றை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது தான் குவிட் ப்ரோகோக்குள்ளே வரும். இந்த குவிட் ப்ரோகோ அலிகேஷன், அதாவது உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கும், நான் உனக்கு ஒன்று செஞ்சு தரேன் அப்படிங்கிறது தான். ஸோ இது ஒரு பக்கம். அப்படின்னா இதை விட முக்கியமான ஒரு செய்தி, நீங்கள் ஒரு அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய நிறுவனத்தினால் அது உண்மையான கம்பெனி இல்லை, கருப்பு பணத்தை ஒயிட் ஆக்கக்கூடிய கம்பெனி என்று அறிவிக்கப்பட்ட ஷெல் நிறுவனங்களிடமிருந்து ஃபண்டு வாங்குது, கட்சி வளர்ச்சிக்கு பணம் வாங்குகிறது, டொனேஷனை அக்செப்ட் பண்ணுதுன்னா அந்த அரசாங்கம் ஊழலை ஒழிப்பதற்கு அல்லது இருக்கக்கூடிய ஃபண்டிங்கை நிதி முறைப்படுத்தக்கூடிய அரசாங்கமாக இருக்க முடியுமா என்கிற கேள்வி வருகிறது. தூய்மையான ஆட்சியை கொடுக்க வந்த தேவதூதராக நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்க்குறோம். அப்படின்னா போலி கம்பெனிகள், சீட்டிங் கம்பெனிகள், உண்மையாக இல்லாத கம்பெனிகளிடமிருந்து பாரதிய ஜனதா கட்சி எப்படி நிதி வாங்கலாம் என்கிற கேள்வியை எழுப்பினால் பாஜக வாங்கியிருக்கிறது என்பதுதான் பதிலாக இருக்கிறது. அதே போல் நியூஸ்லாண்டரினுடைய ஒரு பிரதீக் கோயல் அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு விரிவான இன்வெஸ்டிகேட்டிவ் பீஸு, அதே பொலிட்டிக்கல் ஃபண்டிங் 15 அதிகபட்சம், அதாவது பிஜேபிக்கான 15க்கும் மேற்பட்ட டோனார்ஸில் 4 ஷெல் ஃபார்ம் இருக்கிறது. 11 கம்பெனிஸ் நேரடியாக மத்திய அரசினுடைய ஆக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் என்று அவர் அந்த ரிப்போர்ட்டை எடுத்து கொடுத்துருக்கிறார். ஸோ இதில் ஷெல் கம்பெனி அப்படின்னா மொத்தம் 300க்கும் மேற்பட்ட கம்பெனிகள். ஷெல் கம்பெனி அப்படிங்கிறத செபி, இந்தியாவினுடைய இந்த ரெகுலேட்டர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க லிஸ்ட் பண்ணதிலே 300க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள்ங்கிறதுல இதெல்லாம் ஷெல் கம்பெனின்னு அவங்க லிஸ்ட்டு போட்டிருக்கிறாங்க 2017. ஆனால் அதிலிருந்து ஒரு 4 கம்பெனி ஒரு 5 கோடி ரூபாயை பாஜகவுக்கு 2013 23க்குள்ள வெவ்வேறு காலகட்டங்களில் அனுப்பியிருக்கிறார்கள் என்கிற டொனேஷனும் வந்திருக்கிறது. அந்த 4 பேரையும் இன்னும் ஷெல் கம்பெனிங்கிறதுலேருந்து, ஷெல் கம்பெனினா என்னென்னா கம்பெனி பேர் இருக்கும், போர்டு இருக்கும், உள்ளே ஒன்றும் நடக்காது. ஆனால் அங்கே வேலை நடக்கிறது, கூலி இவ்வளவு, அது இது அப்படின்னு போட்டு இவ்வளவு செலவுகள் போக மீதி இவ்வளவு வருமானம், அல்லது நட்டத்தில் போகிறதாவே கணக்கு காட்டுவாங்க. எதுவுமே இல்லாமல் நஷ்டத்தில் போனதாக கணக்கு காட்டி அந்த பணம் கருப்பு பணமாக போகும். இந்த மாதிரியான அந்த சலவை செய்தல், லாண்ட்ரிங்கிற ப்ராசஸ்க்கெலாம் ஷெல் கம்பெனிஸை பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. அப்போ நீங்கள் ஷெல் கம்பெனின்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அது கூட வேறு யாரும் வர்த்தகம் பண்ணக்கூடாதுங்கிற நிலைக்கு அரசு, இங்கே இருக்கக்கூடிய ரெகுலேட்டர் செபி அறிவிப்பதாக அர்த்தம். ஆனால் அந்த நிறுவனங்கள் பாஜகவுக்கு கொடுத்த பிறகு அவர்களுக்கு அந்த ஷெல் கம்பெனி லிஸ்ட்லேருந்து எடுக்கப்படுவார்களாங்கிற கேள்வி இருக்கிறது. அப்படி எடுக்கப்பட்டால் பாஜகவுக்கு பணம் கொடுத்ததன் மூலமாக செபியின் வழியாக காரியத்தை சாதித்து கொண்டார்கள்ங்கிற வருது. அப்போ நீங்கள் செபி ஒரு கம்பெனியை போலி கம்பெனி, ஷெல் கம்பெனின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவர்களோடு வேறு எந்த கம்பெனியும் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுங்கிற சட்டம் என்றால் அவர்களிடம் இருந்து அரசியல் கட்சி நன்கொடை வாங்குவது சரியாக இருக்குமா? அவன் சீட்டிங்கு, அவன் ஃப்ராடு, அல்லது அவன் சட்டவிரோதமாக பணத்தை வேறு விதத்தில் குவிக்கிறான் என்று சொல்லப்பட்ட அறிவிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்திடமிருந்து ஆளுங்கட்சியே பணம் வாங்கினால் அதை நாம் எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? இதுதான் பாஜகவினுடைய ஊழல் ஒழிப்பு லட்சணமா அப்படிங்கிற கேள்வி வருகிறது. அப்போ இப்படியான விஷயங்கள் வரும்போது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக இது மாறுகிறது. ஏறத்தாழ அதுக்கு தாண்டி அந்த 30 கம்பெனிஸ்கள் பிஜேபியினுடைய ரைடுக்கு பிறகு கொடுத்தவர்கள்ங்கிறது தனி லிஸ்ட்டாக இருக்கிறது. இதில் ஒரு 11 கம்பெனிகள் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன நிலையில் அந்த கேஸ் இருக்குது, என்னென்னா பணம் கொடுத்த பிறகு இது ரொம்ப முக்கியமானது. ரைடு விடுறீங்க, ரைடு விட்டுட்டு நான் உனக்கு டொனேஷன் கொடுக்குறேன், அதுக்கு பிறகு அந்த வழக்கு என்னவாச்சுன்னே வெளியில் தெரிய மாட்டேங்குது. ஊற்றி மூடிட்டாங்கனாலும் ஸ்டேட்டஸு இது க்ளோஷர் ரிப்போர்ட்டும் போட மாட்டுறாங்க. வழக்கு நிலுவையிலே இருக்கான்னு நீங்கள் கேள்வி கேட்டாலும் அது குறித்து தகவல்கள் சரியான அளவுக்கு வரமாட்டேங்குது. எதற்காக அந்த வழக்குகளை அப்படியே ஃப்ரீசர் பாக்ஸில் போட்டு மூடுறாங்கன்னா, நாளைக்கு இவங்க ஃபண்டு கொடுக்குறது நம்ம பார்த்தோம்ல, 5 வருஷம் கொடுத்துருக்கான், 6வது வருஷம் கொடுக்கலன்னா ரைடை விட்டு திரும்ப கூடுதல் பணத்தை கொடுக்க வைங்கிற மாதிரி நாளைக்கு ஏதாவது சிக்கல் வரும்போது இந்த வழக்கை தூசத்தட்டு எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்காக அதை கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார்கள். எல்லாரும் அஜித் பவார் மாதிரி இருக்க முடியுமா? கூட்டணிக்கு உள்ளே போட உடனே இருந்த கேஸெல்லாம் இழுத்து மூடி க்ளோஷர் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் திரும்ப கொடுங்கன்னு, இதுங்க அவங்க மனைவியினுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதான் ஞாபகம், அதெல்லாம் ரிட்டர்ன் வாங்கிட்டு வர்றதுக்கு அந்த அறிவெல்லாம் எல்லாருக்கும் இருக்காதுல்ல. சரி, இதற்கு பிறகு ரைடுக்கு பிறகு பணம் கொடுத்தோம் அப்படியே ஹோல்டு பண்ணிட்டோம்னா அதோட நிற்காது. நீங்கள் நாளைக்கு ஏதாவது அவங்க நினைக்கிற நேரத்துக்கு செய்யலை அப்படின்னா
உடனடியாக உங்கள் மீது அந்த வழக்கு தூசித்தட்டு எடுக்கப்பட்டு நீங்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுவீர்கள், எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலான்னு அதை வச்சிருக்கிறாங்கங்கிறது தான் இன்னொரு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இது ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஆக்சுவலாக டிமானிட்டைசேஷன் குறித்து டாக்டர் மன்மோகன் சிங் சொன்னார்ல, ஆர்கனைஸ்டு லூட் அப்படின்னு, அந்த மாதிரி இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு பேட்டர்னாகத்தான் இந்த 10,107 கோடி ரூபாய் என்கிற அந்த பேலன்ஸை கொண்டு வந்து பாஜக வைத்திருக்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவுக்கான கட்டிடங்களை, கட்சி அலுவலகங்களை அவங்க கட்டியிருக்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, வர்ற இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க போகிறாங்க, அதற்கான ஆடிட்டிங் வைக்கிறாங்க இல்லைங்கிறத தாண்டி இந்த வெளிப்படைத்தன்மையின்மையை இன்றைக்கு இந்திய அரசியலினுடைய ஒரு முக்கிய அம்சமாகவே மாற்றி இருக்கிறது பாஜகங்கிறது தான் ரொம்ப மோசமான ஒரு நிலையாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த 10,000 கோடியை அவர்கள் எலெக்ஷனுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், 5 மாநில தேர்தலுக்கும். அதுபோக வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இந்த 10,000 கோடி ஒயிட்டாகவே பயன்படுத்த முடியுங்கிறது தான். கேட்டால் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நாங்கள் 1 கோடி தான் பயன்படுத்துகிறோம், இதெல்லாம் தாண்டினா அப்படி இல்லைங்கிறாங்க. கடந்த 2019 எலெக்ஷனுக்கு மட்டும் அதில் சோஷியல் மீடியா கேம்பெயின் மற்ற விஷயங்களுக்கு மட்டும் ஏறத்தாழ 27,000 கோடிக்கும் மேல் பயன்படுத்தி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்கிற அறிக்கைகளை சில நிறுவனங்கள் கொடுத்திருக்கிறார்கள். சென்டர் ஃபார் மீடியா ஸ்டடீஸும் அவங்க கொடுக்குறாங்க. 27,000 கோடி ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு 2019, ஏன்னா இப்போ ஏறத்தாழ இந்த 2014, 19 இதெல்லாம் சேர்த்தாலே இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,00,000 கோடி வரைக்கும் வந்துருமோங்கிற எண்ணம் இருக்கிறது. இது போக பல மாநில தேர்தல்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணாலும் கூட சராசரியாக 2024 1,00,000 கோடிக்கு அவர்கள் எக்ஸ்பெண்டிச்சரை பயன்படுத்தி இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்தி வருகிறது. இப்போ ஏறத்தாழ 3 எலெக்ஷன்லையும் 2,00,000 கோடி ரூபாய் பயன்படுத்தி பாஜக தேர்தலை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிற எஸ்டிமேட்டுக்கு வருகிறது. ஸோ இது ரஃப் எஸ்டிமேட்டே இவ்வளவுனா ஒரிஜினல் அதை விட கூடுதலாகத்தான் இருக்குங்கிற செய்தியும் இருக்கிறது. நம்ம இன்னும் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. இது ஃபர்தராக எப்படி போகிறது, என்னுடைய வெளிப்படைத்தன்மை இதற்கு பதில் சொல்லுவார்களா மாட்டார்களா, அதெல்லாம் அப்படியே கேள்விகளாக இருக்கிறது. வேறொரு காணொலியில் என்னுடைய அப்டேட்ஸ் வந்தால் விரிவாக சந்திப்போம்.